ஒன்ஸ் யூ லேர்ன் டு ரீட் யூ வில் பி ஃபார் எவர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு பசங்களுக்கு என்ன சொல்லித்தரமோ இல்லையோ எப்படி படிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டோம்னா புக் வில் பி தேர் ஃபேவரட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குவாங்கங்க. எங்கள் ரெண்டு பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அதனால நாங்கள் அப்பப்போ லைப்ரரி போவோம். யூஎஸில் லைப்ரரி வந்து ரொம்ப ஃப்ரீங்க. நீங்கள் வெறும் ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம். 30 டேஸ் நீங்களே வச்சுக்கலாம். அது இல்லாமல் லைப்ரரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். லைக் ரீடிங் ஆக்டிவிட்டீஸ், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங் எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி லெகோவோட ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. டேட்டு டைம் எல்லாம் சொல்லிடுவாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போய் உக்காந்துன்னு பசங்களோட பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து லைப்ரேரியன் வந்து ரீட் பண்ணுவாங்க புக்ஸை, இல்லைனா ஆத்தர் சம்டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க புக்ஸை. நீங்கள் பிறந்த குழந்தைய கூட சில டைம் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஜஸ்ட் டு ஹியர் த ஸ்டோரி அண்ட் லுக் அட் த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லைப்ரரியில் டீன்ஸுக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே அடல்ட்ஸ் அலோ இல்லை. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸு அப்புறமா போர் அடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. சின்ன பசங்க கலர் பண்ணுறவங்க கலர் பண்ணலாம். பசில் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன டாய்ஸ் மாதிரியெல்லாம் இருந்தது. சத்தம் பண்ணாமல் எல்லாமே பண்ணலாம். இங்கே ஆடியோ ரெக்கார்டட் வந்து இதில் இருக்குது. நம்ம லேப்டாப்பில் போட்டு கேட்குறதா இருந்தால் கூட கேட்டுக்கலாம். லைப்ரரிக்கு உங்கள் பசங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. தே வில் என்ஜாய்.